யாருண்ணா ஓனரா? ஊருக்கு தான் இருக்காங்க. ஓனர் யாரும் கேட்டேன். அஞ்சலியா? அஞ்சலை அக்கா சரக்கு, விஜயா அக்கா சரக்கு என்று சில பெண்களை முன்னிறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குள் பல இடங்களில் தங்கு தடையின்றி பாக்கெட் சாராய விற்பனை நடந்ததாக கூறுகிறார் கருணாபுரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர். வீட்டுக்கு பக்கத்துலயாங்க ஏந்திரிச்சா போய் அங்கே மூஞ்சி கழுவாங்க, சாராயத்தில் தான் மூஞ்சி கழுவாங்க. 10 நாளுக்கு ரைட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து விற்பாங்க. இதே மாதிரி தான் சார் நடந்தது. தெரியாமல் எப்படி சார் இருக்கும் போலீஸ்காரங்களுக்கு? எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு. கிரிமினலும் பக்கத்துலேயே இருக்கு, மகளிர் காவலத்திலும் பக்கத்துலேயே, தாலுகா ஆஃபீஸும் பக்கத்துலேயே இருக்கு சார், கோர்ட்டும் பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்துலேயே இருந்து இது பக்கத்துலேயே வித்துக்கிட்டு இருக்காங்க சார். அப்போ என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டே கொடுக்குதுன்னு தானே அர்த்தம். டாஸ்மாகில் மது அருந்த செல்ல வேண்டுமானால் 140 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் 60 ரூபாய்க்கே பாக்கெட் சாராயம் அதிகமாக கிடைப்பதாகவும் கோமுகி ஆற்றங்கரை ஓரம் தடையின்றி கள்ளச்சாராய விற்பனை நடந்ததாகவும் உள்ளூர் இளைஞர் ஆதங்கம் தெரிவித்தார். காலையில் மதியம் சாயந்தரம் எல்லா டைமும் என்னன்னா சரக்கு ஓட்டிக்கு தானே இருக்காங்க. அது யாருமே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஏரியா, அது மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்காங்க. கோர்ட் இருக்குது, எதுவுமே ஒருத்தருமே யாருமே கேட்க மாட்டாங்கண்ணா. போனோன்னா 60 ரூபா பாக்கெட்டு. நீங்கள் போனோன்னா யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சாராய கடைக்கு அங்கே போகிறதுக்கு இங்கே 60 ரூபா இருக்குது. இங்கே காலையில் எழுந்து உடனே விடியா காலையில் வந்து அந்த சாராயம் உதம் முடிப்பாங்க. எல்லா டைமும் ஓடின்னு தானே இருக்கும், சரக்கு ஓடிக்கே தான் இருக்கும். கருணாபுரத்தில் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்டோர் விஷச்சாராய மருந்தி உயிரிழந்ததாக கதிரவன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் விஷச்சாராய உயிரிழப்புக்கு காரணமானதாக சாராய வியாபாரி விஜயா, அவரது கணவர் கன்னிக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், தாமோதரன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விஜயா, கோவிந்தராஜ் வீட்டிற்குள் ஆய்வு நடத்திய போலீசார் அங்கிருந்து முதற்கட்டமாக 200 லிட்டர் விஷச்சாராயத்தையும் ஏராளமான பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். சுற்றுவட்டார பகுதியில் கள்ளச்சாராயம் விற்ற மேலும் 7 பேரை கைது செய்த போலீசார் 900 லிட்டர் சாராயத்தையும் கைப்பற்றி இருப்பதாக தெரிவித்தனர். 24 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்த கைது நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்ட நிலையில் சாராய தயாரிப்புக்காக மெத்தனாலை விஜயாவுக்கு வழங்கிய சின்னதுரை என்பவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். முழுக்க காவல்துறையினரின் கவனக்குறைவு காரணமாகவே இந்த விஷச்சாராய உயிரிழப்புகள் நிகழ்ந்ததாக தெரிவித்த அமைச்சர் ஏவ வேலு, அதனால்தான் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறையைச் சேர்ந்த 10 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இங்க இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று எண்ணிய காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்ததோடு மட்டுமல்ல, அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையைச் சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், எஸ்ஐஏ, ரைட்டர் முதல் கொண்டு 10க்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளூர் காவல்துறையினருக்கு தெரிந்தே இந்த சாராய விற்பனை நடந்ததாக கிராமவாசிகள் பலரும் குற்றம் சாட்டினர். எங்க வீட்டு பக்கத்துல தான் விற்கிறாங்க, வேற எங்க தூரமெல்லாம் இல்லை, எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் விற்கிறாங்க. போலீஸ் வரும்போது அங்க எதுவும் நடக்காது, உடனே எல்லாத்தையும் எடுத்து மறைய வச்சுடுவாங்க. அவங்க இல்லைன்னா தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஈஸியாக எப்படி கிடைக்குதுன்னா, ஆற்றுக்கு பக்கமாக ஒரு பக்கமாக விற்கிறாங்க. அது போலீஸ்லாம் இல்லை, போலீஸ் ஃபுல்லாக துரத்துனாலும் மக்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மக்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். போலீஸுக்கு தான் பணத்தை கட்டி விற்கிறாங்க. போலீஸுக்கு பணத்தை, ஆமாம், போலீஸ் தெரிஞ்சு தான் இதெல்லாம் நடக்குது. தெரிஞ்சு தான் நடக்குது. இல்லை அது என்ன இப்போ கிராம பகுதியா இல்லை டவுன்? டவுனு தான், டவுனு தான், கிராமம்லாம் கிடையாது. விற்கிறதா விட்டுட்டாங்க. 60 ரூபா பாக்கெட்டுன்னு வாங்கி 2 பாக்கெட்டு 3 பாக்கெட்டு வாங்கி. டாஸ்மார்க், அரசு டாஸ்மார்க் ஏதாவது இருக்கா? இருக்கா? அதை குடிக்காம இங்கே போகிறாங்க. இல்லை எல்லாம் மூலையும் அந்த கடை இருக்குது, அதுக்கு 200 300 இது 60 ரூபா. இது வாங்கி குடிக்கிறாங்க. அது விலை அதிகம், குடிக்க முடியாது. இது வாங்கினா 100 ரூபாய் 120 ரூபா போட்டால் 2 பாக்கெட்டு. அந்த பாக்கெட்டு தான் பார்க்குறாங்க. 42 பேர் பலியாகியுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கும் நிலையில் 20 பேரின் நிலை கவலைக்கிடமானதாக உள்ளது. தங்கள் குடும்ப உறுப்பினரை இழந்த உறவுகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதது சோகத்தின் வலியை உணர்த்துவதாக இருந்தது. என்னங்க பண்ணிட்டு போச்சா? நான் வாழ்ந்துருக்கேன்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் தனது கண் பார்வை பறிபோய்விட்டதாக வேதனையுடன் தெரிவித்தார். வருங்காலங்களில் இதுபோன்ற விபரீத உயிரிழப்புகள் நிகழாமல் தடுக்க கள்ளச்சாராய விற்பனையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.